விஐபி வாய்ஸ் இன் போலீஸ். இது போலீஸ் பொதுமக்கள் நல்லுறவுக்கான அனைவருக்கும் வாய்ஸ் இன் போலீஸ் உங்கள் விஐபின்னு வணக்கங்கள். அவர் இந்த காவல்துறையினருக்கு வார ஓய்வு கொடுப்பது சம்பந்தமான ஒரு நேற்றைக்கு 21/4/2025 மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் ஒரு வழக்கு விசாரணைக்கு வந்துச்சு. அது தொடர்பாக பார்ப்போம். அதாவது இந்த காவலர்களுக்கு வார ஓய்வு கொடுக்கறது அப்படின்னு சொல்லி 2021 இந்த திமுக ஆட்சி வந்த உடனேயே முதல்வர் சட்டசபையிலே அறிவித்தார். அப்புறம் அதனை தொடர்ந்து 3/11/2021 GOMS நம்பர் 469 வெளியானது. அப்புறம் பட்டாலியனுக்கு கொடுக்கல அப்படின்ற ஒரு சிரமம் இருந்துச்சு. பட்டாலியன் போலீஸுக்கு கம்ப்ளீட்டாக இல்லை அப்படின்னு. அதனை தொடர்ந்து 3/8/2023 GOMS நம்பர் 416 வெளியாச்சு. இதெல்லாம் அந்த காவல்துறையினருக்கு காவலர்களுக்கு அப் டு எஸ்ஐ வரைக்கும், எஸ்ஐ SSIக்கு அந்த ஃபோர்ட்நைட்லி ஆஃபு, இவங்களுக்கு வீக்லி ஆஃபு அப்படின்ற மாதிரி இது எல்லாம் இருக்கு இல்லையா. இத்தனை அறிவிப்பு கொடுத்தாச்சுங்க. பட் இன்னமும் கூட அது அவங்களுக்கு கிடைக்கல. யார் அந்த அப் டு ஹெட் கான்ஸ்டபிளுக்கு இருக்கக்கூடிய லெவலில் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த வீக்லி ஆஃபு கிடைக்கல. அது சும்மா நாமக்கே வாசாத்தான் இருக்குது. முதல் ஒரு அறிவிப்பு வெறும் காற்றோடு போச்சு, வெறும் விளம்பரத்துக்கானது தான், அது வேறு ஒன்றும் வேலை செய்யலை இப்படின்ற மாதிரி அந்த உணர்வு இருக்குது பாருங்கள். அது என்ன இது பப்ளிக் மத்தியிலேயே கோர்ட் வரைக்கும் வருது, ஏன்னா செய்தி வருது, பத்திரிகையில் வருது. அப்படின்னால என்ன நினைப்பாங்க பொதுமக்களே, என்ன நினைப்பாங்க? ஏன்னா போலீஸுக்காக முதல்வர் சொன்னதை வாங்குறதுக்கே போலீஸு இந்த பாடுபட வேண்டியது இருக்குது போலையே. அந்த உயர் அதிகாரிகள் அந்த அளவுக்கு கிடைக்கிறதுக்கு தடுத்துருவாங்க போல. அவங்க உயர்நீதிமன்ற கதவை போய் தட்ட வேண்டியது இருக்கே. போலீஸ் துறையில் கிடைச்ச ஒரு சின்ன சலுகைக்கு நம்மெல்லாம் காவல்துறையில் நமக்கு என்ன நியாயம் கிடைச்சிட போகுது, எப்படித்தான் நான் இந்த காவல்துறையை நம்புறது அப்படின்ற ஒரு சிந்தனை வராதா, அப்படின்ற ஒரு பார்வை வராதா? இது பத்திரிகையெல்லாம் செய்தி வருது. இந்த பாருங்க, பேப்பரில் செய்தி, அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு மட்டும் சங்கம் இருக்கும்போது காவல்துறையினருக்கு மட்டும் சங்கம் இல்லாதது ஏன்? தமிழக டிஜிபி பதிலளிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவு. காவல்துறையினர் வார விடுமுறைக்கான அரசாணை 2021 பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த அரசாணையை தமிழக முதல்வர் பிறப்பித்துள்ளார். மாநில முதல்வரின் உத்தரவை அரசு அதிகாரிகள் மதிப்பதில்லையா? இப்படிலாம் பிடிச்சி கேட்கும் பொழுது ஜெனரல் பப்ளிக் பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க? நம்ம ஏற்கனவே இதில் இருக்கக்கூடிய அந்த குறைபாடு குறித்து நம்மளுடைய முந்தைய பதிவு 3/3/2025 அந்த தம்ப்நெயில் போட்டிருக்கேன் பாருங்க. அதில் கூட அந்த சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி காவலர் ஒருத்தர் ஆடியோவில் பேசினது, நான் ஒரு ஆள் இல்லைன்னா உங்கள் இளையான்குடி காவல் நிலையமே அழிஞ்சிருமா, தமிழக வரைபடத்திலிருந்தே தூக்கிடுவாங்களா, இப்படிலாம் போட்டு பேசினார். ஆதங்கத்தில் தான் ஒரு நாள் தனியாக கேட்குறேன், மாதத்துக்கு ஒரு நாள் தனியா அப்படின்னு சொல்லி பேசினார். அதுவும் பதிவிட்டான். அன்றைக்கி போட்ட அன்றைக்கே 20,000 பேர் பார்த்தாங்க, ஒன்லி நம்ம போலீஸு. அதனால் இதனுடைய தாக்கம், இதனுடைய விளைவு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இது இந்த மதுரை மாவட்டம் ஆர்ஷின்பட்டி காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய செந்தில்குமார் அப்படின்ற போலீஸார் ஒரு வழக்கு தாக்கல் பண்ணுறாரு. அதில் கூட அவர் நீதிமன்றத்தில் கேட்குறாருங்க, ஆனரபிள் ஜஸ்டிஸ், ஏன்னா 1,20,000 பேருக்கு மேலே இருக்கீங்க, ஒரே ஒருத்தருக்கு தான் கிடைக்கலையா, மற்றவங்களுக்குலாம் கிடைக்குதா அப்படின்னு. அப்போ பெட்டிஷனர் கவுன்சில் சொல்கிறாரு, இல்லை ஆனரபிள் ஜஸ்டிஸ் சொல்கிறாரு, இங்கே நீதிமன்றம் வரைக்கும் வந்தோம்னா அது அந்த தனிப்பட்ட நபரை பாதிக்கும் அப்படின்னு பயந்துக்கிட்டு தான் வர்றதில்லை. அதனால் அந்த அவங்க கிடைக்கலைனாலும் பரவாயில்லன்ட்டு இருக்காங்களே தவிர நீதிமன்றத்துக்கு வந்தால் அந்த இண்டிவிஜுவல் பாதிப்பார் அப்படின்னு. அப்போ உங்களுக்கு சங்கம் இல்லையா அப்படின்னு, சங்கம் இல்லை அப்படின்னு சொல்லி இன்னும் கொதிக்கிறாரு. ஏன் ஆந்திரா, அந்த கர்நாடகா, கேரளா இங்கே இருக்கிற மாதிரி ஏன் இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. டிஜிபி பதிலளிக்கிறதுக்கு சொல்கிறாரு, இவங்களுக்கு கொடுக்குறீங்களா இல்லையா, அந்த ஜிஓ கொடுத்ததுக்கு மேலே நம்ம இந்த பதிவிலே கேட்டிருந்தோம். ஏன் முதல்வரே கொடுத்தாச்சு, முதல்வருக்கு மேற்கொண்ட சூப்பர் முதல்வராயா அந்த இன்ஸ்பெக்டர் ஏயா கொடுக்க மாட்டேற அப்படின்ற அளவுக்கு அதை தான் நீதிமன்றம் கேட்குது. ஏன்னா இப்போ முதல்வர் உத்தரவு தானே போட்டார் அப்படின்னோடனே, இல்லை நாங்கள் அதெல்லாம் கரெக்டாக தான் கொடுக்குறேன் அப்படின்னு அரசு தரப்பில் சொன்னாங்க. இவர் இந்த இண்டிவிஜுவல் அந்த கான்ஸ்டபிள் விளம்பர நோக்கத்துக்காக போட்டிருக்கிறாரு அப்படின்னு. அப்போ நீங்கள் இந்த ஜிஓ யாருக்கு, போலீஸாருக்கு வார ஓய்வு கொடுக்குறோம்னு சொன்னது விளம்பர நோக்கத்துக்கானதா அப்படி கேட்கலாமா அப்படிலாம் கேட்குறாரு. இப்போ
நேற்றைக்கு இந்த சொன்ன உடனேயே டிஜிபி பதிலளிக்க சொன்னாங்கல்ல, உடனடியாக இப்போ அனைத்து காவல் நிலையங்களுக்கும் அந்த சுற்றறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. அந்த டிஜிபி ஆஃபீஸ்லேருந்து நேற்றைக்கு போட்டிருக்காங்கப்பா 21/4/2025 அந்த நீதிமன்றம் முடிஞ்சோடனே சொல்லிட்டு இன்னைக்கு 17 மணிக்குள்ளே மாலை 5 மணிக்குள்ளே அந்த பர்டிகுலர்ஸ் கேட்குறாங்க. நம்பர் ஆஃப் வீக்லி ஆப்ஸ் சேங்ஷன்டு அப் டு த ரேங்க் ஆஃப் HEC. அப்புறம் நம்பர் ஆஃப் ஃபோர்ட்நைட்லி ஆப்ஸ் சேங்ஷன்டு ஃபார் SSI அண்ட் SI. அப்புறம் வெதர் த வீக்லி ஆஃப் ஃபோர்ட்நைட்லி ஆஃப் த போலீஸ் பர்சனல் was withheld on account of any specific reason, if so the details may be furnished அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த 3 இதுக்கு பதில் சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது ஹெட் கான்ஸ்டபிள் வரைக்கும் எத்தனை பேர் எப்போ கொடுத்துருக்கான், SI SSI எப்போ கொடுத்தான், அப்படி அவர்களுக்கு கொடுக்காமல் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தால் என்ன ஸ்பெசிஃபிக் காரணம் அப்படின்னு சொல்லி இது என்னன்னா 1/1/2025 21/4/2025 வரைக்கும் இந்த 4 மாத காலத்தில் நானாக 16 வாரம் அப்படின்ற மாதிரி போட்டு கேட்டிருக்காங்க. இதென்ன நம்மளுக்கு என்ன, இப்போ நைட்டு ஃபுல்லாக ஆல் போலீஸ் ஸ்டேஷன் எல்லாம் உட்காந்துட்டாங்க. ஆனால் உட்காந்து ரெக்கார்டு புது நோட்டு வாங்கி எழுத ஆரம்பிச்சாச்சு. இது என்ன எழுத நமக்கு போட தெரியாதா என்ன ரெக்கார்டு? ஹைகோர்ட் என்ன சுப்ரீம் கோர்ட்டுக்கே நம்ம ரெக்கார்டு கொடுக்க மாட்டோமா என்ன? எஃப்ஐஆர் இண்டெக்ஸு நாளைக்கு காலையில் கிரைம் மீட்டிங்னா இன்றைக்கி அப்படியே அதை வந்து கண்ணாடி மாதிரி அப்டேட் பண்ணுவோம்ல. சிடி ஃபைல ஒரு 50 சிடி ஃபைல் இருக்காது, ஆனாலும் எப்படி அப்டேட் பண்ணுவான்? அதனால் அதெல்லாம் பார்த்துக்குங்க. நீங்கள் என்னமோ வந்து இப்போ இந்த ரெக்கார்டு கொடுத்துக்குங்க, அதெல்லாம் நீதிமன்றத்துக்கு வந்து ஒரு கணக்குக்குன்னு வச்சுக்கிறேன், ஏமாத்துறதுக்கு கூட சொல்ல மாட்டேன், ஒரு கணக்குக்கு கொடுத்துக்குங்க. ஆனால் உண்மையிலேயே கொடுத்தாத்தேன் என்னங்க, ஒரு மனப்பூர்வமாக கொடுத்தாத்தேன் என்ன, இதில் என்னதான் கெட்டு போகுது? இந்த அளவுக்கு போட்டு நீதிமன்றத்துக்கு போய் ஆனால் இன்னைக்கு ரெக்கார்டு கொடுக்குறதே என்னத்தையோ கொடுத்துக்குங்க. கட்டாயம் வந்து நேற்று நைட்லேருந்து எழுத ஆரம்பித்தாங்க எல்லா காவல் நிலையத்திலையும். சரி, இந்த இதில் இந்த தனியாக இவர்களுக்குன்னே ஜீவோ போட்டாங்களே, டிஎஸ்பி பட்டாலியனுக்குன்னே 3/8/2023 அவர்களுக்கு இந்த மெமோரண்டம் அவங்களுக்கு கூட காப்பி போகவே இல்லை. to all the commissioners of police, all district superintendent of police, அவ்வளோதானே. அதில் ஒரு 22,000 பேர் வரைக்கும் இருக்காங்களே பட்டாலியன் போலீஸ், 15-16 பட்டாலியனில் அவங்களுக்கு கொடுக்க வேணாமா? பட்டாலியன் போலீஸுக்கு வேணாமா? அவங்களுடைய ஏபி டிஜிபியா இப்போ யார், ஏபி ஐஜியா யார் இருக்காங்களோ அவங்களுக்கு கொடுத்துருக்கணும்ல. ஆல் கமாண்டன்ட் இன் ஆல் டிஎஸ்பி பட்டாலியன்ஸு, ஆல் சூப்பரிண்டென்ட் ஆஃப் போலீஸ் டிஸ்ட்ரிக்ட் கொடுத்த மாதிரி ஆல் கமாண்டன்ட் இன் ஆல் டிஎஸ்பி பட்டாலியன்ஸ் கொடுத்துருக்கணும்ல. அதே கணக்கில் எடுத்துக்கல, இதே அவசரமாக தட்டி விட்டது, ஏதோ வேகமாக கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி. அதனால் இன்னும் இப்போ நாளைக்கு தான் வருது வழக்கு, மறுபடியும் நாளைக்கு போய் கொடுப்பாங்க. இது ஏதோ பார்த்துக்குங்க. இது அந்த நீங்கள் கோர்ட்டை என்னமோ சொல்லிக்கோங்க. நான் கேட்குறது என்னென்னா, நம்ம டிபார்ட்மெண்ட் ஆள் தானேங்க, நம்ம தானே கொடுக்கணும். காவல்துறையை சேர்ந்த கடைநிலை ஊழியருக்கு அப் டு ஹெட் கான்ஸ்டபிள் வரைக்கும் அதில் கொடுக்குறதுல ஒன்றுமே கிடையாது. ஏன்னா அந்த வீக்லி ஆஃப் அவசியம் கட்டாயம் கொடுத்தாங்கன்னு நீதிமன்றத்துக்கு போக வச்சது மகா தப்பு. இல்லை, அது நீங்களே பாருங்கள். ஒரு நாள் அந்த அரசு அறிவித்த வார ஓய்வு வாங்குறதுக்கு ஒரு ஒத்த போலீஸு தனியாக போய் நீதிமன்றத்தினுடைய கதவை தட்டணும் அப்படின்னா அப்புறம் எதுங்க நம்ம இந்த வெல்ஃபேர் பார்க்குறதுக்கு? வெல்ஃபேர் ஏடிஜிபி, அத்தனை அதிகாரிகள், அட்மின்னு, ஹெட் குவார்ட்ரு என்னென்னமோ வச்சுருப்பீங்க. இல்லை, இங்கே ஒரு 20 ஏடிஜிபி இருப்பாங்க ஹெட் குவார்ட்டரில், டிஜிபி ஆஃபீஸில். அதெல்லாம் என்ன இது பிரித்து அரசு கொடுத்தது? அதுதான் அந்த முந்தைய பதிவில் கூட சொல்லியிருப்பேன். எப்போ வந்து அரசு ஒரு அறிவிப்பாகி ஒரு ஜிஓ ஆயிடுச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காக அது அவருடைய உரிமை ஆயிடுது. இது நீங்கள் ஏதோ அந்த உயர் அதிகாரிகள் பார்த்து போனால் போகுதுன்னு சொல்லி அவருக்கு போடக்கூடிய சலுகை கிடையாது. அது அவருடைய உரிமை. உரிமைன்றதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு தான் இப்போ இங்கே போயிருக்கிறாரு. உரிமை அப்படின்றத எஸ்டாப்ளிஷ், தனிப்பட்ட முறையில் தான் பாதிக்கப்படுவோம்ன்றது என்ன காவல்துறையில் தானே இருக்கிறாரு. அவருக்கு என்ன தெரியாதா? காவல்துறையில் இருக்கிறவருக்கு நம்மளை விட மாட்டாங்க. எஸ்பி போலீஸ் போட்டு நான் எங்கே டீ குடிக்க போனால் கூட வாட்ச் பண்ணுவாங்க அப்படின்றதெல்லாம் தெரியும் அவருக்கு. எங்கே போகிறேன் வரேன் அவனை பாரு அப்படின்னு சொல்லி அதுக்கே எக்ஸ்ட்ரீமிஸ்ட் கணக்கு 2 போலீஸை போட்டு வச்சுருப்பீங்கன்றதெல்லாம் தெரியும் அவருக்கு. அப்படி இருந்து எப்படிங்க போகிறாரு? என்னவாகவும் ஆகிட்டு போகுது. ஆனால் இந்த அரசுக்கு அறிவிக்கப்பட்டது எனக்கு கிடைக்கவே இல்லை. என்னை தொடர்ந்து வரக்கூடிய இந்த சந்ததிக்காச்சும் கிடைக்கட்டும், காவல்துறை சந்ததிக்கு அப்படின்றத முன்னெடுத்து தான் போயிருக்கிறாரு. ஆனால் அதுதான் அவருடைய நோக்கம். அப்புறம் நான் இது இப்போ பேசிக்கிட்டு இருக்கையிலேயே எனக்கு கிடைத்த தகவல்ப்பா. இப்போ இந்த
சென்னையில் அந்த வழக்கு ஒன்று நிலுவையில் இருந்துச்சுல, டிஎன்விஎஸ்ஆர்பி எஸ்ஐ தேர்வு குறித்த வழக்கு நிலுவையில் இருந்துச்சுல, அதை வந்து ரிவைஸ் பண்ண சொல்லிட்டாங்களாம். ஒரு 3 மாதம் டைம் கொடுத்துருக்காங்களாம். அந்த லிஸ்ட்டை வந்து அப்ரூவல் பண்ண முடியாது, அந்த செகண்ட் லிஸ்ட்டை ரிவைஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி. இந்த வழக்கு நிலுவையில் இருந்ததை பொறுத்தவரை இதுதான் சொன்னாங்க. ஜட்ஜ்மெண்ட் இன்னைக்கு நைட்டு கிடைக்கும். அது கிடைச்சுன்னா அப்புறம் முழு பதிவு என்னன்றதுக்கு பார்ப்போம். இது பார்த்துக்குங்க, நாளைக்கு அந்த வார ஓய்வு குறித்து வழக்கு மீண்டும் வந்து மதுரை உயர்நீதிமன்ற கிளைக்கு வருதுப்பா. இந்த நம்ம சொல்கிற மாதிரி நேற்று நைட்டில் இருந்து எழுதிக்கிட்டு இருக்காங்கல்ல, இந்த 4 மேசைக்கு நம்ம ஸ்டேஷன் ரெக்கார்ட்ஸு அதை கொண்டு வந்து கொடுப்பாங்க. நீதிமன்றம் அதை எப்படி கவனத்திலும் கருத்திலும் எடுத்துக்கொள்கிறது என்று பார்ப்போம். அதனை தொடர்ந்து என்ன உத்தரவு பிறப்பிக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இந்த இவர் சொல்கிறது மாதிரி அந்த ஒரே ஒரு காவலர் தான் வந்தாரா, யார் அந்த இது தொடர்பாக செந்தில்குமார் மட்டும்தான் வந்தாரா அப்படின்னு சொல்லி ஆச்சரியமாக கேட்டது மாதிரி, அந்த மற்றவர்கள் பயப்படுறாங்கன்னு சொல்லி அந்த பெட்டிஷனர் கவுன்சில் சொன்னது மாதிரி நம்மளுமே நம்ம சேனல் சார்பாக அந்த ஒரே ஒரு செந்தில்குமாருக்கு ஆன் பிஹாஃப் ஆஃப் ஒட்டுமொத்த காவல்துறை சார்பாக போனார்ல, சேனல் சார்பாக அவருக்கு வாழ்த்துக்களையும் அவருக்கு நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். ரிசல்ட் என்ன வருதுன்னு சொல்லி பார்ப்போம். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அடுத்தடுத்து நல்ல பதிவுகளில் பார்ப்போம். வணக்கம்.